அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியை பொறுத்தவரை பணவரவு திருப்திகரமாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது. சகோதரர் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கசப்புணர்வுகள் மாறி நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவி கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். விலகிச் சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து நட்பு பாராட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் கடுமையாக நீங்கள் உழைக்கக்கூடியதாகவும் அதற்கேற்ற பாராட்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. சக ஊழியர்கள் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம். பழைய கடன்கள் தீரும். பங்குதாரர்களால் தேவையான உதவி கிடைக்கலாம். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கலாம். ஆசிரியர் பெற்றோர்களின் பாராட்டு உற்சாகப்படுத்தும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என சொல்ல வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வழக்கமாக பணியில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியனால் வரவு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். எடுக்கும் வேலை வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாகும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. புதன்கிழமை நாட்களில் நீங்கள் உங்களுடைய வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். லாபஸ்தானத்தில் உங்களுக்கு பலன் அடைந்திருப்பதால் உங்களுக்கு இருந்த பண நெருக்கடி நீங்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது நல்லது. குடும்பஸ்தானத்தில் குரு, ஜீவனஸ்தானத்திற்கு குரு பார்வை, லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். லாபம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும். அரசு வழி வேலை சாதகமாகவும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை சாமர்த்தியமாக உங்களது செயல்களை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசிரிசம் 1, 2 பாதங்கள் அமைஞ்சிருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன் ராகு, லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சனி, அயனசயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் என கிரக நிலைகள் இருப்பதால் பணவரவு இருக்கக்கூடியதாகும். மனக்கவலைகள் நீங்கக்கூடியதாகும். எடுத்த காரியத்தை நீங்கள் திருப்தியுடன் செய்து முடிப்பீங்க. சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும். எதிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, அவர்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் தடையின்றி நடக்கும். புதிய ஆர்டர்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். வியாபார போட்டிகள் குறையக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை குறைந்து மன நிம்மதி அடையக்கூடியதாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளுடைய வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பெண்களுக்கு காரியங்களில் ஏற்பட்ட தடை நீங்கி திருப்தியாக நடந்து முடியக்கூடியதாக இருக்குது. சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு போட்டிகள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்குது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும். சக ஊழியர்களுடைய மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகலாம். கலைத்துறையில் இழுபறியான ஒரு நிலை மாறி மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும். தொழில் மந்தமாக இருக்கு. பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாள் ஆசைகள் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். நிதானம் தேவை.
வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடலில் சூடு ஏற்படும் ஆகாரங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்படு இருக்கக்கூடியதாகும். பணி நிமித்தமான நேரத்திற்கு உங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மனம் மகிழும்படியான ஒரு காரியங்கள் ஏற்படலாம். தினமுமே கந்த குரு கவசம் சொல்லி முருகனை வழிபடுவதால் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் போராட்டம் இருக்கும், சில இடங்களில் சவால்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுகள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி உங்களுடைய கையிருப்பு உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் நம்பி இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து அந்த மனக்குழப்பம் நீங்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை லாபம் மேம்படலாம். புதிய முயற்சிகளுடைய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பெரியோர்களுடைய ஆதரவும் உண்டு. குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் சிறப்பாக நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். செவ்வாய் 11ல் இருப்பதால் வீடு கட்டுவதற்கான மன இடம் வாங்குவீங்க. வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் யோசித்து செய்ய வேண்டும். ரிஷபராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக உங்களுடைய செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும். பண விஷயத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு. ரிஷபராசியை பொறுத்தவரை நிதி சார்ந்த கண்ணோட்டத்தில் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக அமையும். பண வரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியாகும். இனிமையான நினைவுகள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் உங்களுடைய குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் ஏதேனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தந்தை போன்ற உங்களுக்கு பெரியவர்களுடைய உதவியால் உங்கள் நிதி நிலைமை வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்குது. மன அழுத்தம் குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு பார்த்தா 6, 8, 9, 10 அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு லாபம், தொழில் நிமித்தமான பயணம் போன்றவை ஏற்படும். சிறப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள் நீங்கள் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வி விவகாரம் தொடர்பாக கிடைக்கக்கூடிய ஏதேனும் ஒரு செய்தி உங்களுக்கு வருத்தம் அடைய செய்யலாம். நீங்கள் உங்களுடைய பயணங்களை ஒத்தி வைப்பதில் சற்று தவறு இல்லை, ஆனால் உங்களுக்கு இறுதியில் விரக்தி உணர்வு அதிகரிக்கக்கூடும். எனவே உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது அவசியம். இல்லையெனில் உங்கள் அன்புக்குரியவர்கள் மனம் புண்படக்கூடிய நிலை ஏற்படலாம். கவனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.